அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. நோன்பாளிக்கு முன்னால் சாப்பிடுவது குற்றமா? இந்த கேள்விக்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் அறிந்து கொள்வோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மில் அதிகமானவர்கள் கேள்விப்பட்ட விஷயமாகத்தான் இது இருக்கிறது. நோன்பாளியை வைத்துக் கொண்டு சாப்பிடுகிறாயே, இது சரியா என்று பல நேரங்களில் நோன்பில்லாதவர் சாப்பிடும் பொழுது அவரை பார்த்து கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவேதான் இந்த கேள்வி வந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரை நோன்பாளியை எதிரில் வைத்து சாப்பிடக்கூடாது என்ற ஒழுக்கத்தை அல்லாஹுடைய தூதரோ சொல்லவில்லை. அதனால் அவருடைய நோன்புக்கு பாதிப்பு ஏற்படும் என்றோ அல்லது சாப்பிடுபவர் மீது பாவம் பதிவு செய்யப்படும் என்றோ இஸ்லாம் சொல்லவில்லை. நாம விரும்பினால் நோன்பாளியை வைத்துக் கொண்டு சாப்பிடுவது நல்லதாக இருக்காது என்று தவிர்த்து கொள்ளலாமே தவிர, இதை மார்க்கம் என்று சொல்லுவதோ இதை பாவம் குற்றம் என்று சொல்லுவதோ கூடாது என்பதே இதற்கான தெளிவு. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை மார்க்கம் என்ற அடையாளத்தில் சொல்லுவதாக இருந்தால், ஒன்று அல்லாஹ் சொன்னதிலிருந்து ஆதாரம் தர வேண்டும், அல்லது அல்லாஹுடைய தூதர் சொன்ன கருத்துக்களை ஆதாரமாக முன்வைக்க வேண்டும். இந்த இரண்டு அடிப்படைகளை விட்டுவிட்டு நம்முடைய அறிவு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் மார்க்க அடையாளமாக சொல்லுவது நல்லதல்ல. இது அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் இட்டுக்கட்டியதாகும் என்பதே இஸ்லாமிய பார்வை. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.